என் அன்பு பிள்ளையே, மிக மிக அவசரம். இந்த தாய் உன்னிடம் பேசியே தீர வேண்டும். உன்னிடத்தில் கைகூப்பி கெஞ்சி கேட்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. இது என்ன விஷயம்? இதை நடத்த காத்து கொண்டிருப்பது யார் என்பதை எல்லாம் உனக்கு நான் சரியாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் தர நினைக்கிறது என்பதை நீ கவனமாக புரிந்து கொள். இந்த தாய் நின்று ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் என்னவென்று எடுத்துச் சொல்ல எண்ணுகிறேன் என்றால், அதையும் உன்னிடத்தில் கைகூப்பி கெஞ்சி கேட்டு ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் நடத்த நினைக்கிறேன் என்றால், நிச்சயமாக அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல, இருக்கும் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதுதான். எப்பொழுதும் உன் குறைகளை மட்டும் தெய்வத்திடம் சொல்லி வருந்தாமல், முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகிறாயோ, அந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை நீ உணர்வாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தொடங்குவாய். உனக்காக எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த நேரம், உனக்காக எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த நேரத்தில் இனி உனக்கு எப்பொழுதுமே சரியான பல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். புன்னகை என்ற முகவரி உன்னிடம் இருந்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி பலரும் வந்து கொண்டிருப்பார்கள். உன்னை சுற்றி வந்து உனக்கு பல நல்ல வார்த்தைகளை உனக்கு தந்து கொண்டிருப்பார்கள். உன்னை தேடி வருவதை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக கவனித்து விடுவாய். உனக்காக உன் முன்னால் நின்று இந்த தாய் இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ சற்று கவனமாக கவனிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் எப்பொழுதும் உனக்கு வெட்ட வெளிச்சமாக தெல்ல தெளிவாக சொல்வது உன் தாய் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, விலையில்லாமல் நீ அள்ளி கொடுத்த அன்பிற்கே அர்த்தம் புரியாத சில உறவுகள் நீ சிந்தும் கண்ணீருக்கா கருணை மனதோடு வந்து உனக்கு துணை நிற்க போகிறார்கள்? நிச்சயமாக கிடையாது. இதுவெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்படியெல்லாம் எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது என்பதை நீ புரிந்து கொள். இது போன்ற மனிதர்களை நினைத்து நீ இந்த வாழ்க்கையில் சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாமே போதும். இவர்களிடத்தில் அன்பை வேண்டி நின்று நீ கலங்கியது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவான மனநிலையோடு எப்பொழுதுமே உணர்ந்திடுவாய் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்கள் சூழ்ந்து நின்று உன்னை வேதனைப்படுத்திய பொழுதுகள் எல்லாம் இந்த தாய் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் அதை சரியாகவே நான் உனக்கு சொல்லிவிட எண்ணுகிறேன். அதனை உனக்கு நான் சரியாகவே புரிய வைக்க எண்ணுகிறேன். மேலும் மேலும் உனக்கு இந்த துன்பங்களில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் நல்லதொரு விடுதலையையும் உனக்கு கொடுக்கிறேன். நீ எப்பொழுதுமே இது போன்ற கஷ்டங்களுக்குள்ளேயே சிக்கி இருக்காமல் உனக்காக நான் கொடுக்கின்ற அத்தனையையும் உணர்ந்து நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழவே. இந்த வராகி தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையின் மீது கொண்ட அக்கறையினால் நிச்சயமாக உனக்கு மிக சரியான வெற்றியையும் நான் கொடுத்திடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் மிக சரியான புரிதல்களும் உனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற பல சூழ்நிலைகள் நிச்சயமாக உனக்கு இனிமேல் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அதிகமாக உடைந்து நிற்கும் பொழுதெல்லாம்
என் பிள்ளை, நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. இதைவிட பெரிய கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அதனால் இதையும் நிச்சயமாக கடந்து வந்துவிடுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீ உண்மையாக தான் இருக்கிறாய். அதனால் எப்பொழுதுமே தவறாக நீ உன்னையே மதிப்பிடாதே. போகிறவர்கள் போகட்டும். உன்னுடைய உணர்வுகளினால் உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும். கிடைக்காத விஷயத்தை எண்ணி அதிகமாக வருத்தப்படாதே. காலம் வரும்பொழுது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். ஒருவரை அதிகமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளாதே. கடைசியில் உன்னைத்தானே தவறு என்று அவர்கள் சொல்லிவிட்டு உன் மீது பழியை தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அடுத்தவர்களை எவ்வளவு தூரம் ஒரு முயற்சியை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு நிச்சயமாக நீயும் உன்னுடைய முயற்சியை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே அதற்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை உன்னால் கொண்டாட முடியும். இல்லாத பட்சத்தில் எந்த வகையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உனக்கு தெரியும் அல்லவா, உன் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா, இது நம்முடைய முயற்சியினால் கிடைத்த விஷயம் அல்ல என்று. வாழ்க்கை அதிக தூரம் இல்லை. நினைப்பதற்குள்ளாகவே சட்டென்று முடிந்துவிடும். இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. அதனால் எதற்காகவும் அதிகமாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய கவலை இங்கு மற்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிகமான அளவில் உன்னை காயப்படுத்த துணிந்து விட்டது. இனி எப்பொழுதுமே இதையெல்லாம் நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் நடப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குதான் என்பதை நீ புரிந்து கொள். இந்த தாய் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எப்பொழுதெல்லாம் மன அழுத்தம் அதிகமாக வருகிறதோ, எப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் வேதனைகள் அதிகமாக வருகிறதோ, எப்பொழுது எல்லாம் உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு காயத்தை அதிகமாக கொடுக்கிறதோ, அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை, நீ கோவிலுக்கு செல். உன் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கின்ற தெய்வத்தை காணச் செல். அவர்களின் சன்னதியில் அமர்ந்து கொள். நிச்சயமாக அந்த நேரம் உனக்கு பதில் கிடைக்கவில்லை என்றாலும் உன் மனதிற்குள் ஒரு அமைதி கிடைக்கும். எத்தனையோ குழப்பத்தோடு சென்றிருப்பாய். ஆனால் நிச்சயமாக அங்கு சில மணித்துளிகள் அமர்ந்து பார். சில நிமிடங்கள் அமர்ந்தாலே போதும். நிச்சயமாக உனக்கே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு பதில் கிடைக்கும். பதில் கிடைக்கவில்லை என்றாலும் உன் மனது அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது சற்று அடங்கி அமைதியாகிவிடும். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நிறைய அன்பு கிடைக்கும். ஆனால் எதுவும் நிலைக்கும் என்று நீ நம்பக்கூடாது. அன்பு எல்லா இடத்திலும் இருக்கும். ஆனால் எதுவுமே கடைசி வரைக்கும் நம்மோடு பயணம் செய்யாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமும் நம்மோடு நிலைத்திருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் நாமாக நின்று நமக்கானவற்றை நாம் மன உறுதியோடு பெற வேண்டிய நேரம். எல்லா விஷயங்களுமே நமக்கு சரியாகவே இந்த வாழ்க்கையை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்காக இந்த தாய் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம்? அதுவும் அன்புதானே. என் பிள்ளையே, உன் மீது நான் கொண்ட அன்புதானே. நான் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை எப்பொழுதுமே மீண்டும் மீண்டும் தேடி வருகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் மீது கொண்ட அன்பினால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நான் உன்னை சுற்றி வந்து உனக்கான மாற்றங்களை நான் நிச்சயமாக கொடுக்கிறேன். இதையெல்லாம் ஒருபொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது. ஒருபொழுதும் என் குழந்தை, இதையெல்லாம் நீ தவிர்த்து விடக் கூடாது. யாரின் தாகத்திற்கும் ஆளாகி விடாதே. அப்படி நீ ஆளாகி விடுவாயானால் உன்னுடைய ஆளுமை அந்த இடத்தில் கெட்டு போய்விடும். என் அன்பு குழந்தையே, ஏக்கமும் தாக்கமும் தூக்கத்தை கெடுக்கும், ஆக்கத்தை முடக்கும், உன்னுடைய நோக்கத்தை தகர்த்தெறிந்து விடும் என்பதை எந்த நிலையிலும் நீ மறந்துவிடக் கூடாது. அதனால் எதற்கும் ஏங்காதே. எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து நீ உன்னையே வருத்திக் கொள்ளாதே. உன்னுடைய குறி என்ன வேண்டும் என்ற உன்னுடைய இலக்கு உச்சத்தை நோக்க வேண்டும். ஒரு அடி பின்தங்கினால் 1000 பேர் உன்னை தாண்டி வந்து விடுவார்கள் என்பதை எப்பொழுதுமே நீ மறக்க கூடாது. களத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், கவனம் வேண்டும். உள்ளத்தில் வெறி வேண்டும். நிச்சயமாக உன்னுடைய இலக்கு உனக்கான வெற்றியை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதை நீ மறக்க கூடாது. பக்கத்தில் இருப்பவன் எல்லாம் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை வீழ்த்த நீ உன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நெருப்பு அணையாமல் பார்த்துக்கொள். உஷ்ணம் குறைந்தால்
புதைத்து விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே. உனக்குள் இருக்கின்ற நெருப்பு ஒருபோதும் அணையக்கூடாது. உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் உன்னுடைய லட்சியத்தையும் ஒருபோதும் நீ பின்தங்கிவிடக் கூடாது. நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். நீ விரும்பியதை எல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கும். நீ ஆசைப்படுவதை எல்லாம் உன் கண் முன்னால் நிச்சயமாக கொண்டு வந்து தரும். அந்த நேரம் நீ எதிர்பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நடக்க வேண்டும் என்றால் அப்பொழுது உனக்குள் கொழுந்துவிட்டு எரிகின்ற அந்த தீயானது ஒருபோதும் உனக்குள் இருந்து விலகிவிடக் கூடாது. ஒரு பொழுதும் உனக்குள் இருந்து அது நீங்க கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் இந்த தாய் இனி உனக்கு எடுத்து சொல்வேன். இந்த வராகி முன்னின்று உனக்கு அத்தனையிலும் நீ விரும்பியதை உனக்கு சந்தோஷமாக முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறக்க கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நான் இருக்கும் வரை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உறவு இங்கு பிரிவதற்கு முன்னால் எவ்வளவோ பேசி அழுது கத்தி அமைதியாகி மனதளவில் அது பிரிந்திருக்கும். அதற்கு பிறகு கஷ்டப்பட்டு அந்த உறவுக்கு பெயரளவில் உயிர் கொடுத்து போக முயற்சி செய்து முடியாமல் தான் நிறைய போராடி பார்த்தும் முடியாமல் தான் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக மனதளவில் ஒதுங்கி இருக்க ஆரம்பிப்பார்கள். இதில் அதிகமாக வழி தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மனதளவில் இவர்கள் தன்னை விட்டு பிரிந்தது கூட தெரியாமல் இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் உண்மை. இதுவெல்லாம் இந்த வராகி எதற்காக உன்னிடம் சொல்கிறேன் தெரியுமா? உன்னோடு பேசுகின்ற ஒரு உறவு சில காலமாக அதிகமாக உன் மீது வெறுப்பை காட்டுகிறது. அதிகமாக உன் மீது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுகிறது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்கள் மிக மிக அதிகமான கவனத்தை செலுத்தாமல் உன்னை எதையும் பொருட்படுத்தாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதிலுமே இவர்கள் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லிவிடுவது கிடையாது. எதையுமே உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வதும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரம், சில நேரங்களில் நிச்சயமாக உனக்காக சில விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் நடக்கும் பொழுது அது உனக்குள் மிகுதியான வேதனைகளை தந்து விடுகின்றது அல்லவா? உனக்குள் மிகுதியான கஷ்டங்களை அது வெல்லாமும் உனக்கு கொடுத்து விடுகிறது. இப்படி எல்லாம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொள்ளும் இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை உன் வராகி நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் அல்லவா? நிச்சயமாக உன் வராகி எல்லாவற்றையும் உனக்கு என்னவென்று நடத்தி கொடுப்பேன் அல்லவா? இந்த மனிதர்கள் எல்லாருமே ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அதை வெளிப்படையாக சொல்லிவிடுவதில்லை. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து அவர்களின் மனதை காயப்படுத்துவதில்தான் இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். நீ படுகின்ற வேதனை அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நீ படுகின்ற வேதனை அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் மிகச் சரியானது ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அப்படியானால் உன்னுடைய கவலையில் தான் அவர்களின் சந்தோஷம் இருக்கிறது என்றால் இனி இதையெல்லாம் ஒருபோதும் என் குழந்தை நிச்சயமாக நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு இனிமேல் தெரிய வரக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு தெரிய வேண்டும். யாரும் எதையும் செய்துவிட முடியும், யார் வாழ்க்கையிலும் எதையும் நடத்திவிட முடியும் என்பது எல்லாம் பொய். நீ நினைத்தால் மட்டும்தான் எதுவுமே உன்னை நெருங்க முடியும். நீ நினைத்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயங்களும் உன்னை தொடர முடியும். அதனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் இனிமேலாவது சற்று உன்னிப்பாக நீ கவனித்துப் பார். உண்மை உனக்கு எல்லாமுமே சரியாக புரிந்துவிடும். உனக்கு எல்லாமுமே கவனமாக உன் வாழ்க்கையை நடத்திவிடும். நம்பிக்கையின் பெயரில் நீ ஒவ்வொன்றையும் தெளிவாக உணர்ந்து விடுவாய். நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். உன் தாய் இருக்கும் பொழுது என் பிள்ளையே,
கவலையே உன்னை சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற இந்த விஷயங்களுக்காக நீ வருந்திக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? தேவையில்லாத வருத்தங்களும் சோதனைகளும் வேண்டாம். இனி உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை சுற்றி இந்த வராகி எதற்காக உன் முன்னால் வருகிறேன் என்பதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள். இந்த தாயின் அன்பு உனக்கு எதையுமே நிறைவாக கொடுத்து விடுவதில்லையா? இந்த தாயின் அன்பு எந்த விஷயத்தையும் உன் முன்னால் நடத்தி விடுவதில்லையா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு அத்தனையிலும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள உன்னை தயார்படுத்திக் கொள். உன்னை என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ உன்னை தயார்படுத்து. காரணம் இல்லாமல் எதற்குமே நீ கலங்க வேண்டாம். காரணம் இல்லாமல் எதற்குமே என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம். உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள், இந்த வராகி இருந்து உனக்கு ஒவ்வொரு அசைவுகளையும் சரியாக நடத்தி தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த தாயிடம் இருந்து ஒவ்வொரு அசைவுகளிலும் உன்னை பற்றி உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதை தெரிந்து புரிந்து உனக்கு அதனை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். நீயாக நின்று எதை பற்றியும் யோசித்து வருந்திக் கொண்டிருக்காதே. நீயாக நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் அடைவதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கென்று நான் வரக்கூடிய இந்த காலங்கள் இனி அத்தனையிலும் நீ உனக்கு சரியான விஷயங்களை நிறைவாக புரிந்து கொள்வாய். உனக்கு எது சரி எது தவறு என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் நீ தொலைத்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை இனி நிச்சயமாக நீ அடைய போகிறாய் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை பல விஷயங்களை உனக்கு தருகிறது என்னும் பொழுது சுற்றி இருந்து அதை தடுக்க நினைப்பவர்கள் ஏராளமான பேர். உனக்கு அதனை கிடைக்க விடாமல் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏராளம். இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பதை எல்லாம் நீ உணர்ந்து விட்டாலே போதும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே சரியாக நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ பழகிக் கொள்வாய். யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி நீ எப்பொழுதும் எதை பற்றியும் யோசித்து வருந்தாதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் உனக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உனக்கு நான் தர வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் முன்னாலேயே உனக்கு சரியான பதிலை கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தவித்த தவிப்புகளை எல்லாம் நான் கண்டிருக்கின்றேன். இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் என்னவென்று பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் உனக்கு நான் தர வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்காக முன்னின்று நான் ஏற்படுத்தி கொடுக்க வருகின்ற நேரத்தை நீ ஒவ்வொரு துளியிலும் தவிர்த்து விடக் கூடாது. ஒரு நொடி பொழுதிலும் இதையெல்லாம் நீ விட்டு விட்டு வருந்த கூடாது. இந்த வராகி சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கின்ற பல மனிதர்கள் உனக்கு சோதனைகளை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். எப்பொழுதும் உனக்கு வேதனைகளை கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இவர்களினுடைய சூழ்ச்சி உன் பக்கம் திரும்பி இருக்கிறது. அதனால் யார் என்ன சொன்னாலும் யார் எதை செய்தாலும் அதற்கெல்லாம் நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் தெய்வம் கவனிக்கிறது. உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை தீர்க்க தெய்வம் வருகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உன்னுடைய மனநிலையையும் நீ பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். காரணத்தோடுதான் உனக்கு எல்லாமும் நடக்கிறது. இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளப்படுத்ததான் தெய்வம் இது போன்ற ரூபத்தில் உன் முன்னால் வருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையையும் மாற்றிக்கொண்டு தேவையில்லாமல் இவர்களுக்குள் சிக்கிக்கொண்டு தவிப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள். உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான மனநிறைவும் உனக்கான சந்தோஷமும் நிச்சயமாக உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொள்வாய். வராகி இருந்து உனக்கு எல்லாவற்றையும் இனி எடுத்துச் சொல்வேன். யார் எதை செய்தாலும் சட்டென்று மனம் பதறி
தவறி விடாதே. யார் எதை நடத்தினாலும் சட்டென்று மனமுடைந்து விடாதே. உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த காலம் உன்னுடைய வெற்றியை எப்பொழுதுமே உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. வராகி சொல்ல வந்தது உனக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற தேவையற்ற சூழ்நிலைகளுக்குள் நீ எப்பொழுதும் சிக்கி விடாமல் நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறைவாக வாழ்ந்தால் அதுவே உன் தாய்க்கு போதும். என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதை இனிமேல் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்களையும் நிச்சயமாக நீ அடையாளம் கண்டுகொள்வாய் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு தங்கமே, இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.